நம்ம குசுவன்குடியில பங்குனி உத்திர திருவிழா விடிய விடிய நடக்கணும் பார்த்துருந்தோம். நிழல் வந்து பார்த்தோம்னா ஒரு 500க்கு மேற்பட்டவங்க தமிழகம் மேல போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த இந்த காவடிகள் நேர்த்திகள் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. கண்ணுக்கு போன வருஷம் காலி பண்ணியிருந்தா இந்த வருஷம் பார்த்துட்டோம்னா இதுதான் நம்மளுடைய சுப்பையா கோயில், குசுவன்குடி சுப்பையா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வலது பக்கமும் இடது பக்கமும் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். ராமநாதபுரத்தில் உள்ள அது சுற்றுவட்ட இடத்துல எல்லா மக்களையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் இந்த கோயில் திருவிழாக்கு வந்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு காவடி போட்டு ஒரு பக்தர்கள் ஆடிட்டு வந்துருது அந்த முகப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தோரண வயலுக்குள்ள வேல் போட்டு ஒரு பக்தர் ஆடி வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு உள்ள வந்து பார்த்தோம்னா நம்ம பூக்குழியில வந்து கிட்டத்தட்ட விரை எல்லாமே சேர்த்துட்டாங்க. அதையுமே ஃபுல்லா பார்ப்போம். காண கிடைக்காத கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம் அப்படின்னு சொன்னா நம்ம குசுவன்குடி சுப்பையாங்கோயில் திருவிழா இருக்கும். பெருங்கொண்ட திருவிழாவான நம்ம குசுவன்குடி சுப்பையா கோயில் திருவிழாக்கு உள்ள வந்துட்டோம். இதுதான் நம்முடைய சுப்பையா கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுப்பையா கோயில் தான் கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேல பூவிழங்கும் நிகழ்வு இன்னும் கொஞ்சம் இடத்துல நடக்க போகுது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவடிகள், அளவு குத்தி வர நேர்த்திகள் எல்லாத்தையுமே இங்கே தான் நம்ம பார்க்க முடியும். மக்களோட கூட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான மக்கள் இங்கே இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சிறப்பான ஒரு பக்திமிக நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் இந்த குசுவன்குடியில் இருக்கிற நம்ம சுப்பையா கோயிலில் இந்த ஒரு பூக்குழி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழகத்திலேயே மிகவும் நீளமான, அகலமான, ஆழமான ஒரு பூக்குழி திருவிழானா அது இந்த திருவிழா தான் சொல்ல முடியும். இங்கே வந்து இந்த பூக்குழி திருவிழாக்கு இங்கே உடமரத்தை வைக்கிற இந்த தீயோட நிழல் வந்து பார்த்தோம்னா நம்ம வேலை தொடுற அளவுக்கு அவ்வளோ உயரமாக இருக்கும். பக்தர்கள் வந்து கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு மேலே வந்து பக்தர்கள் வந்து அதிகாலை முழுவதுமாக இந்த பூ இறங்குவாங்க. ஸோ அந்த பூவை பரப்புகிற நிகழ்வு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு 6 மணிக்கு இந்த விரைகள் எல்லாமே அடுக்க ஆரம்பித்து இந்த பூ வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கேன்? இது வருஷத்தோட நடந்துகிட்டு இருக்கு. வருஷத்தோட நடந்துட்டு இருக்கு. அது கணக்கே 50 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. சரி சரி. எவ்வளவு நேரமா இந்த பூ செய்வோம்? நம்ம பூ செய்யறதுக்கான நேரங்கள் எவ்வளவு நேரம் ஆகும்? அது 6 மணி 10 வச்சுட்டாக்கா 4 மணிக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் பூ வந்து அந்த மாதிரி வந்துடும். இங்கிருந்து அந்த முருகனுடைய அடியார்கள் எல்லாருமே வந்து தயாராயிட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீகமான ஒரு பூவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குசுவன்குடி சுப்பையா கோயிலோட ஒரு பூக்குழி திருவிழா. நம்மளுடைய இந்த குசுவன்குடி சுப்பையா ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட சிலை எதுவுமே இருக்காது. முழுவதுமாக வேல் மட்டும்தான் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஸோ யார் லாட மகாமுனி அப்படின்னு இலங்கையிலிருந்து போன ஒரு மகான் வந்து இங்கே இருந்திருக்காரு. அவரை தான் சுப்பையா சாமி அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அவரோட நினைவாக இங்கே வேலை வச்சு முருகருக்கு பங்குனி உத்திர அன்னைக்கு ராமநாதபுரத்தில் நடக்கிற முதல் பங்குனி உத்திர திருவிழா இங்கே தான் நடக்கும். விடிய விடிய வந்து காத்திருப்பாங்க. அதிகாலை 4 மணிக்கு இங்கே வந்து பூக்குழி திருவிழா நடக்கும். இதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடமரத்தில் தான் அவங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கால் வலி, முதுகு வலி, இந்த மாதிரி உடம்புல வலியோட அவஸ்தைப்படுறாங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு உடைமரத்தை எடுத்துட்டு வருவாங்க. ஒரு உடைமரத்தை எடுத்துட்டு வந்து சாமிக்கு மஞ்சள் பூசி இந்த இடத்துல வந்து இந்த உடமரத்துக்கு கீழே இதை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வருஷம் உள்ள அதுக்கப்புறமும் அவங்களுக்கு உடம்பு வழியா கால் வழியா வராது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளுமே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவங்க தமிழகம் முழுவதுல இருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட உடமரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உடமரத்தில் பூவை கட்டி முருகன்ட்ட வேண்டி எனக்கு எந்த ஒரு வழிகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இருக்காதம்மா வச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி வச்சா அப்படி கைகளி கால்வழி சுத்தமா வராது. அப்ப மருந்து மாத்திரம் தேவையில்லை. ஒரே ஒரு உடமரம் தான் வாங்கினமா முருகன்ட்ட சொன்னமா கொண்டு வந்து வச்சோமா கைகளி வலி மறந்துடும். ஆமா, அழகா துண்டுலாம் மட்டும் சூப்பரா சொல்றாப்புல. ஸோ இந்த சுப்பையாட்ட ஒரு தீராத சக்தி இருக்கிறதுனால தான் மக்கள் எல்லாருமே அவரை தொடர்ந்து வர்றாங்க. இந்த இரவுலையுமே கிட்டத்தட்ட இந்த கோயில்ல 1000க்கும் மேற்பட்ட மக்களை நம்ம அசால்ட்டா பார்க்க முடியுது. பார்த்துருந்தோம் இந்த பக்கம் அந்த மூலைகள் முழுவதுமாவே அன்னதான மண்டபம் இருக்கும். விடிய விடிய இங்கே அன்னதானம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் நிறைய கிராமங்கள்ல இருந்தும் ராமேஸ்வரம் அந்த பகுதியில இருந்து வர்றதுனால எல்லாத்துக்குமே இரவு நேர சாப்பாடு இங்கே பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்படும். நிறைய தாய்மார்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வந்து இங்கே தங்கியிருந்து காலையில் நம்மளுடைய சுப்பையா கோயிலோட பூக்குழி திருவிழாவை பார்த்து ரசித்து முருகன்ட்டு அருள் வாங்கிட்டு போகிறது ஒரு வழக்கம். ராமநாதபுரத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய திருவிழா, முதல் திருவிழானா இந்த பங்குனி திருவிழா சொல்ல முடியும். ரொம்ப சிறப்பாகவே அந்த பக்கம் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, அந்த புறம் வந்து பார்த்தோம்னா பூக்குழி திருவிழா எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த கோயிலில் நம்மளுக்கு ஒவ்வொரு இடங்களில் உள்ள நம்ம குறையோட மக்களை காமிச்சிட்டு இருக்கோம். இந்த பக்கமும் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க. அதில் நம்ம சொன்ன மாதிரி அந்த உடமரத்தை வந்து வேண்டுதலை எடுத்துட்டு வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் நிறைய பேர் இன்னும் சாரசாரியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு
வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் முருகரை பார்க்கறது ஒரு பெரிய வரமாகவும் தவமாகவும் நினைச்சு இங்கேருந்து மக்களை நம்ம நிறைய பேரை பார்த்துக்கிட்டு பூக்குழி திருவிழாவில் வந்து பூக்குழி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த பூக்குழியில் இறக்கும் பக்தர்களுக்கு தனியாக வந்து ஒரு அடப்பு வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள வந்து எல்லாருமே நல்லா இந்த கம்மாயில் குளிச்சுட்டு மாலை இல்லாமல் அனுபவிச்சு கிட்டத்தட்ட இந்த இடத்துலயே ஒரு 50க்கு மேற்பட்டவர் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நல்லா இருக்கலண்ணா. எத்தனை வருஷமா இறங்குறியா? எத்தனை வருஷம் பூக்குழி? வருஷம் என்ன ஒரு பூக்குழி இறங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? என்ன நமக்கு எப்பயுமே உடம்புக்கு நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். உடம்பு பூக்குழி இறங்கினா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியம் வேண்டுதல் எதுவும் கிடைக்கும்? வேண்டுதல் வந்து நம்ம நினைக்கிற பொறுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என்ன நினைச்சாலும் கிடைக்கும். அண்ணன் என்ன சொல்றாருன்னா பூக்குழி இறங்கிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஒரு தடவை பூக்குழி இறங்கினா என்ன பண்ணோம்? நல்லா ஜாலியாக ஒரு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. உடம்பு உடல்நிலை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாரும் உடம்பும் நல்லா இருக்கணும், குடும்பமும் நல்லா இருக்கணும்னா பூக்குழி இறங்கினா போதும். சூப்பர்ண்ணா. அண்ணன் சொல்ற கான்செப்ட் என்னன்னா பூக்குழியில் இறக்கும் போது மனசுல பெரிய அளவில் தைரியம் கிடைக்கும், மனசு உடல்நிலை வலிமையா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் நீண்ட ஆயுளோட வாழலாம், மன நிம்மதியோட வாழணும் அப்படின்னா சுப்பையா கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி மாலையிட்டு பூக்குழி இறங்கினாலே போதும். ஸோ சுப்பையாவோட அருள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓங்கி உயர்ந்த அந்த வேலையோட நின்று காட்சி தர்றது நம்முடைய சுப்பையா சாமி அவர்கள். ஸோ அவங்கள பார்த்துட்டு இன்னைக்கு போகும்போது கண்டிப்பா அருளோட மனை திரித்தோடு நிறைய மக்கள் போய்கிட்டு பக்தர்கள் பூ இறங்க தயாரான இந்த நேரத்தில் எல்லா காவடிகள் எல்லாமே நம்ம ஆலயத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட காவடிகள், மயில் காவடி, வேல் காவடி, பறவைக்காவடி அப்படின்னு ஏகப்பட்ட காவடிகளை மக்கள் எடுத்து இந்த மேலதளங்கள் மூலமாக காவடி எடுத்து ஆடி பாடிக்கிட்டு இருக்க நிகழ்வு தான் நம்மளுடைய பங்குனி உத்திரம். அண்ணன் வேற லெவலில் அடிச்சுட்டு இருக்காரு. அதே எடுத்து வந்துட்டு இருக்காங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஏகப்பட்ட காவடிகளை நேர்த்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருவிழானா புசவன்குடி சுப்பையா கோயில் திருவிழா தான். திருவிழாவில் ரொம்ப முக்கியமான இந்த கிரேன் காவடி அப்படின்னு சொல்லுவாங்க. முழுவதுமாக கிரேன் வண்டியில ரொம்ப வயிறா கிட்டத்தட்ட தரையில இருந்து இந்த அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 60 அடி உயரத்துக்கு மேல வந்து கிரேன்ல போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வை பார்க்க போறோம். 60 அடி உயரத்துல அந்த இடத்துல முருகரை நினைச்சு ஒரு பறவைக்காடி நிகழ்வு ரொம்ப சூப்பரா பார்த்துட்டு இருக்கோம். மேலே